சிறப்பு தருமே அரசு நலவாகுமே உங்கள் வாழ்க்கையில் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எங்க நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா
தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய 1 முதல் 7 முடிய. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் உள்ள புறா ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தையும் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரள இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மினாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீ தந்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றியோட ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேனப்பா. நீ நல்லவர் அப்பா, நல்லவர், நீ போதுமானவர், இறக்கமுள்ள தேவனாக்கப்படினால் நன்றியோட ஸ்தோத்திரம்ப்பா. இவர்கள் வாழ்கிற மக்கள் அப்பனே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வண்ணமாக அப்பா கர்த்தாவே எங்களுடைய இருளை நீக்கி அப்பா நீ வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக உலாவி கொண்டிருக்கிறீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் அப்பா. நீ கர்த்தாவே நீர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீங்களே, வல்லமையுள்ள தேவன் இருக்கிறீங்களே ராஜா. ஏசப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை ஏசப்பா, அதுக்காக நீதி பரரா இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா அகப்பதி தமிழ் சபையின் அப்பா கர்த்தாவி பிள்ளைகளாக ராஜா, சபையின் கர்த்தா பிள்ளைகளாக ராஜா, இந்த வேளையில ஏசப்பா சகோதரன் பாஸ்கரும் ஷெரில் சாமுவேல் அவர்களுடைய இல்லத்துல வந்து அப்பா உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கூறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் அப்பா. உம்முடைய பிறப்பு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது ராஜா, உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு எவ்வளவு வல்லமையூட்டுதலாக இருக்கிறது ராஜா. அதுக்காகவே அந்த சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் இந்த இல்லத்தில் தங்கிக்கூடிய கிருபைகளை நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறோம் அப்பனே. ஆமென் அப்பா. உங்களுடைய சமாதானம் எப்பொழுதும் அப்பா இந்த இல்லத்தில் தங்கி தாபரிக்குவதாக ராஜா. ஏசப்பா, பிள்ளைகள் கைட்டு சேர வேலைகளை நீ வாய்ப்பு செய்யுங்க அப்பா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய கிருபையின் கரம் தாங்கிறதே ராஜா. வருகிற புதிய ஆண்டுகள் அப்பா அவங்க எதிர்பார்க்கிற முடிவுகள் அடையும் படியாக அதிசயங்களான ஒரு புது ஆண்டாக உங்களுக்கு மாற்றி அமைத்து தர நீர் வல்லவரக்கப்படினால் இருக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆல்வின்காக டாரனுக்காக வருகிறேன். இந்த பிள்ளைகளை அப்பிரவதமாக நீர் ஆசீர்வதியும் அப்பனே. எந்த தீமையும் பிள்ளைகளை அணுகாதபடி ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. படிப்புடன் ஞானத்தை கிருபைகளை நீர் கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா, யோபை சுற்றிலும் வேலி வைத்தது போலப்பா இந்த பிள்ளைகளை சுற்றிலும் வேலி வைத்து கர்த்தாவே எந்த ஆபத்து நாசம் மோசமோ அணுகாதபடி அப்பனே எப்பொழுதும் அப்படியே ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க நாங்கள் எல்லோரும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஏசப்பா ஜெபம் கேளும் பிதாவே. நமக்காக பிறந்திருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் சகோதரர் பாஸ்கர் சாமுவேலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சகோதரியுடைய வாழ்க்கையிலும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பூரணமாய் உண்டாவதாக என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்ல, பிறகு இருக்க 2026ஆவது ஆண்டானது நீங்கள் விரும்புவதற்கும் நினைக்கிறதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை உங்களை மகிமைப்படுத்துவாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் பூரணமாய் தங்கியிருப்பதாக. ஆமென். Happy Christmas, வாழ்த்துக்கள் இனிதே வாழ்த்துகின்றோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.